காலண்டர் கண்டுபிடிச்ச காலத்துலேருந்து இந்த திங்கட்கிழமை எப்பப்பெல்லாம் வருதோ அப்போலாம் சியான் விக்ரம் நடிச்ச படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இதெல்லாம் ஏன் வருது எதுக்கு வருதுன்னு தான் நம்ம புலம்பிக்கிட்டு கிடப்போம். ஆனால் நாளைக்கு தமிழ்நாடு சந்திக்க போகிற திங்கட்கிழமை திக் திங்கட்கிழமை மக்களே. எஸ், நம்மளாம் கியூவில் நின்று எலெக்ஷன் ஆஃபீஸர் நம்ம கையில் நெயில் பாலிஸ் அடித்த பிறகு பச்சக்குன்னு பட்டன் அழுத்தின ஓட்டுகளை நாளைக்கு என்ன போகிறாங்க. வந்த விஷயத்தை மறந்துட்டு பாருங்க. முழுக்க முழுக்க வெள்ளை கலரில் பெயிண்ட் அடிச்ச வேளாங்கண்ணி கோயில் மாதிரி பளபளன்னு இருக்கு இந்த கேக்கு ஒரு கஸ்டமர் அவங்களோட என்கேஜ்மெண்ட்டுக்காக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. கஸ்டமர் வந்து ஒரு சிம்பிள் ஒயிட் கலர் கேக்கில் ஃப்ளவர் வச்சு டிசைன் பண்ணி கொடுங்க போதும்னு சொன்னாங்க. ஸோ அவங்க கேட்ட அந்த கேக்கோட டிசைனிங் வீடியோ தான் இது. பட் அந்த கேக்கை பற்றி நான் எதுவுமே பேச போகிறதில்ல. எப்பொழுதுமே தமிழில் ஓடிக்கிட்டு இருக்க சக்திமான் திடீர்னு ஒரு நாள் ஹிந்தியில் ஒன்றா எப்படி இருக்குமோ அதேமாரி இந்த கேக் வீடியோவில் அரசியலை பற்றி தான் பேச போகிறேன். அதுவும் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் நஞ்ச அரசியல். பொதுவாக இந்த ஓட்டு எண்ணி ரிசல்ட் சொல்கிற அன்றைக்கி எல்லா மக்களும் ஒரே மனநிலையில் இருப்பாங்கலாம் சொல்ல முடியாது. கடகராசிக்கு கண்ணில் பாம்பு குத்தும், மகர ராசிக்கு மண்டையில் மாங்காய் விழுகுன்னு சொல்கிற அந்த ஜோசியம் ஜாதகத்தெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் ஒரு செட் ஆஃப் பீப்புள் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த அரசியல், ஆட்சி, கட்சிகள் இது மேலாம் நம்பிக்கை இருக்காது. அந்த செட் ஆஃப் பீப்புளில் ஒரு சிலர் என்னோட கடமையை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன்னு சொல்லி ஓட்டு போட்டுட்டு அவங்க வேலையை அவங்க பார்க்க போயிடுவாங்க. நான் உழைச்சாதான்ப்பா எனக்கு சோறு அப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டியில் இருப்பாங்க. சிலர் ஓட்டே போட போக மாட்டாங்க. அவங்க கிட்டலாம் நீங்கள் பேசி ஜெயிக்கவே முடியாது மக்களே. ஸோ பெட்டர் அவங்கள அப்படியே அவங்க போக்கில் விட்டுருணும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட்டு அந்த வாக்காள பெருமக்கள் என படிக்கிற டீனேஜர் இவங்களுக்கு அரசியலை பற்றின புரிதல் பெருசாக இருக்குன்னு சொல்லிட முடியாது. ஆனாலும் ரொம்ப எக்ஸைட்டடாக ஓட் பண்ணியிருப்பாங்க. ரிசல்ட் அன்னைக்கு நம்ம ஓட்டு போட்ட கட்சி என்னாச்சு, ஜெயிச்சுச்சா தோத்துச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருப்பாங்க. ஜெயிச்சுச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, தோத்துச்சுன்னா கொஞ்ச நாள் வருத்தப்படுவாங்க. பட் அடுத்த எலெக்ஷன் வரத்துக்குள்ள அவங்களோட பக்குவம் வேற மாதிரி இருக்கும் மக்களே. இது எல்லாமே என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ். கட்டக்கடைசி அரிசிக்கு பதிலாக அரசியலை பொங்கி சாப்பிட்டு அரசியலையே பாயா போட்டு படுத்து தூங்குற பொதுமக்கள் இவங்க ஒரு தினசான ஆளுங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 199 மார்க் எடுத்த பையனை மீதி ஒரு மார்க் எங்கடா போச்சுன்னு அப்பா தூக்கி போட்டு மிதிப்பார்ல அந்த மாதிரி தான் ஓட்டு போட்ட கட்சி ஜெயிச்சிருந்தாலும் அதுக்காக சந்தோஷப்படுறதை விட எதிர்கட்சிக்கு ஓட்டு போட்ட அந்த 100 பேர்த்த வசைப்பாடிட்டு கிடப்பாங்க. அவங்களோட ஃபேவரட் கட்சி ஜெயிச்சதுக்கே இதெல்லாம் பண்றவங்க தோத்தா என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லவா வேணும். காவேரி ஆத்துலேருந்து ஒரு மண்ணை வீட்டுக்கு முன்னாடி கொட்டி வச்சுக்கிட்டு அந்த மண்ணை 8 திசையிலையும் காத்துல விசிறி விட்டு இந்த ஊரையும் ஊர் மக்களையும் திட்டிக்கிட்டே கிடப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல ஒரு செட் ஆஃப் பீப்புள் அவங்கள மாதிரி இவங்க கிட்டே நீங்கள் வாதாடிலாம் ஜெயிச்சிட முடியாது. ஸோ நாளைக்கு நடக்க போகிற கவுண்டிங்கில் ஒருவேளை நம்ம ஓட்டு போட்ட கட்சி ஜெயிக்கலாம், ஜெயிக்காமலும் போகலாம். பட் யார் ஜெயிச்சாலும் அது மக்களோட முடிவு தான். மக்கள் அவங்க நல்லது பண்ணுவாங்க நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்க நல்லதே பண்ணுவாங்கன்னு நம்புவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், வரப்போகிற இந்த அடுத்த 5 வருஷத்தில் யாரோட ஆட்சி வந்தாலும் சரி தான், ஒரு ஊர்லேயோ இல்லை ஒரு தெருவுலையோ ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஒரு பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆறுதலாக இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டிங்கல்ல உங்களுக்குலாம் ஆகணுண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன்னா பிரச்சனைன்னு வரும்போது எல்லா டிஃப்ரென்சஸையும் தாண்டி ஒருத்தனுக்கு இன்னொருத்தன் தோல் கொடுத்து நிற்கிறது தான் நம்ம தமிழ்நாட்டோட கல்ச்சர். அந்த கல்ச்சரை ஃபாலோ பண்ணுவோம். பி பாசிட்டிவ் மக்களே. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.